இதுவரைக்கு நம்ம எபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன்ல 17.53 lakhs ஆல்ரெடி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ எஸ்எஸ்ஆர்ல வந்த அத்தனை வாக்காளர் யார் யார் அவங்களோட பேர் நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதோ அவங்க அனைவருக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எனிபடி ஹூ ஹாஸ் நாட் ரிசீவ்ட் அவங்க கிடைக்கல, வாக்காளர் பட்டியலில் இருக்கு ஆனால் நம்மக்கிட்ட எப்பிக் இல்லைனாக்க நம்ம 1950 கால் பண்ணிட்டு சொல்லலாம், நம்மக்கிட்ட இமெயிலும் கொடுக்கலாம். ஸோ அதுவும் நாங்கள் பார்ப்போம். அதே போல் நமக்கு கண்டினியூஸ் ரிவிஷனில் 7.26 lakhs எபிக் பிரிண்டிங் நம்ம இப்போ போயிட்டு இருக்கு. அதுல ஆல்ரெடி 4,38,000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். இது நான் சொல்றேன் கண்டினியூஸ் ரிவிஷன் ஆஃப்டர் 22/1. அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம கொடுக்கணுமோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி அவுட் ஆஃப் 7.26 lakhs 4.38 lakhs நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். 2.88 lakhs இப்போ டெலிவரிக்கா வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னாக்க வித்தின் 10 days இதுவும் நாங்கள் மேக்ஸிமம் பை 10th of April இதெல்லாம் ஸ்பீட் போஸ்ட் மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். 2.88 ஃபோட்டோ ஐடி கார்டு இல்லைன்னா கூட நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம வெப்சைட்ல நீங்க வந்து பார்க்கலாம். இன்னும் 12 இது சேர்த்துட்டு ஒரு 12 ஆவணங்கள் நம்ம ஏதாவது ஒரு எடுத்துட்டு போனா கூட அதில் சம்பந்தப்பட்ட போலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது வச்சுட்டு நம்ம ஓட் போடலாம். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் நம்ம 1st April ஆரம்பிச்சு 13th April உள்ளே 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்கு உள்ளே எல்லா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். பிஎல்ஓ மூலமாக அது கொடுக்கப்படும். ஸோ அதுக்கும் நாங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம், அதுக்கு டிஓஸ் எல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் கொடுப்பாங்க. ஆல் த பிஎல்ஓஸ் தான், எல்லாமே பிஎல்ஓஸ் தான் கொடுப்பாங்க. பிஎல்ஓஸ் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்டாஃப் தான். தென் இன்னொரு முக்கியமான இது ஃபார்ம் 12D. இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊனமற்றவர்களுக்கு அண்ட் 85க்கு மேலே இருக்கிற வாக்காளர்களுக்கு எல்லா எலெக்ஷன் கமிஷன் ஆணையம்படி நாங்கள் இந்த ஃபார்ம் 12D எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஃபார்ம் 12D இஷ்யூ பண்ணால் என்னன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது நம்ம ஃபார்ம் 12D அவங்க ஃபில்அப் பண்ணி நம்மக்கிட்டே கொடுக்கலாம். நம்ம சீனியர் சிட்டிசன் 4,30,734 அவங்க நமக்கு ஃபார்ம் 12D வேணும் சொல்லி 430,734 நமக்கு மொத்தம் இப்படி நான் சொல்றேன். டோட்டல் எலிஜிபிள் 85+ voters நமக்கு 6,08,952 608,952. அதில் நம்ம பிஎல்ஓஸ் வீடு வீடாக போகும்போது ஒரு சில பேர் சரி நமக்கு ஃபார்ம் 12D கொடுங்க சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, அவங்க கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்ம் 12D 4,30,734 நாங்கள் கொடுத்துருந்தோம். மற்ற பேர் அவங்க வேண்டாம் சொல்லியிருப்பாங்க. அதில் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வரணும் அந்த ஃபார்ம் 12D. அது 77,445 தான் வந்திருக்கு. 77,445. ஸோ ஆமாம், ஃபார்ம் 12D அவங்க அதை ரிட்டர்ன் பண்ணால் அவங்க நாங்கள் போஸ்டல் பேலட் இஷ்யூ பண்ணிட்டு RO இஷ்யூ பண்ணிட்டு அது வீடு வீடாக போயிட்டு அவங்களோட வாக்கு எல்லாம் வாங்குவாங்க. அது ஓவர் 70 அந்த 25th உள்ளே நம்ம அந்த ஃபார்ம் 12D வாங்கிட்டு நம்ம பிஎல்ஓஸ் கிட்டே கொடுத்துருக்கலாம். ஸோ 4,30,000 வாங்கியிருக்காங்க, 77,445 நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது டைம் முடிஞ்சு 77,445. இது ஒன்லி ஃபார் PWD சொல்றேன். அதே மாதிரி PWD பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் எலிஜிபிள் எலெக்டர்ஸ் 4,61,908. இதெல்லாம் நம்ம மார்க்டு எலெக்டர்ஸ். நம்ம வாக்காளர் பட்டியலில் இவ்வளவு PWD நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்.
அதில் அப்ளிகேஷன் நம்ம பிஎல்ஓஸ் கிட்டே வாங்கியிருந்தாங்க 3,65,875 365,875. அதில் 50,676 50,676 அவங்களுக்கு போஸ்டல் பேலட் வேணும் சொல்லி நம்மகிட்ட அந்த ஃபார்ம் 12 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் போஸ்டல் பேலட் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு நம்ம அஃபிஷியல்ஸ் வீட்டு வீட்டாக போயிட்டு அதுக்கு ஒரு டீம் இருக்கு. அதில் நம்ம அஃபிஷியல்ஸ் எல்லாம் எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, பார்ட்டி கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம், பிஎல்ஓ இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு அவங்க வீடு வீடாக போயிட்டு இந்த பேலட் எல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. உங்கள் இதை நமக்கு மற்ற எசென்சியல் சர்வீசஸ் ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷனில் நமக்கு ஒரு 5 சர்வீசஸ்க்கு 6 சர்வீஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்டேட்லேருந்து ரிக்வெஸ்ட் யார் யார் கொடுத்துறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ் ஆர் எனி அதர் டிபார்ட்மெண்ட் 16 இன்க்ளூடிங் மீடியா பர்சன்ஸ் 16 வந்திருக்கு. ஸோ இத்தனை பேருக்கு நம்ம போஸ்டல் பேலட் நாங்கள் கொடுக்க போகிறோம். அவங்க போயிட்டு